Hello friends, welcome to Mr. TNPC. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Group 4 அதாவது TNPC Group 4 எக்ஸாமுக்கு நான் புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா அத பத்தின எந்த டீடைலும் தெரியாது. அதாவது எக்ஸாம் டேட் எப்ப இருக்கும், எப்படி நான் அப்ளை பண்ணனும், போஸ்ட்லாம் என்னென்ன போஸ்டிங் இருக்கு, வேகன்சி எவ்வளவு இருக்கும், salary எவ்வளவு தருவாங்க, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும், குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க, என்னென்ன புக்ஸ்லாம் படிக்கணும், என்ன சிலபஸ்ஸு, எக்ஸாம் ஃபீஸு எவ்வளோ, சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் எப்போ எக்ஸாம் டேட் இருக்கும், நான் அதுக்குள்ளே எவ்வளோ நாளுக்கு படிக்கணும் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா நேற்று தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 30/1/2024 இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். 28/2/2024 February 28க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். லாஸ்ட் டேட் வரைக்கும் போகாமல் முடிஞ்ச வரைக்கும் 1 வீக் 2 வீக் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம அதுக்குள்ளே சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு மெசேஜ் வரும். அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4/3/2024 இருந்து 6/3/2024 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா June 9 எக்ஸாம் டேட் இருக்கும். அதாவது 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். இப்போது எக்ஸாமுக்குன்னு கரெக்டாக பார்க்கும்போது ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. அந்த 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு இந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணிடணும். உங்களுடைய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சென்ட்ரலையோ இல்லை நீங்களே ஓனாக பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கான கரெக்டாக அந்த ஃபார்மேட்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன சேலரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஓஓ பார்த்தீங்க அப்படின்னா 108 வேக்கன்சி இருக்குது. அவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 19,500 71,900 வரைக்கும் இருக்குது. இது அப்படியே இதே அமௌண்ட் தான் வரும்னா சொல்ல முடியாது. அது கொஞ்சம் அமௌண்ட் வரும். அது நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதை மாதிரி அமௌண்ட் இன்க்ரீஸாக தான் இருக்கும். இப்போ 19,500 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 30,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2,442 போஸ்ட் வேக்கன்சி இருக்கு. அதுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு 44 வேக்கன்சியும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கன்சி. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே நிறைய அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் உமன், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட், அப்புறமா அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே நிறைய வேக்கன்சி இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 19,500 71,900 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,653 வேக்கன்சி இருக்குது. அதுக்குமே அதே தான் சேலரி. இன்னொரு டைப்பிஸ்ட்டு அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைப்பிஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 441. அதுக்கப்புறமா இன்னொரு அந்த அதான் கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட் அதுக்கு 2. அந்த மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயே அவங்கவுங்களுக்கு தனித்தனியான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 20,600 75,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த டைப்பிஸ்ட்டு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் விஓக்கு அதை விடவே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3, லெபார்டரி அசிஸ்டண்ட், பில் கலெக்டரு அதுக்கெலாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுசாக இதில் ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமும் இது கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்ட்லேயே 171 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 192 வேக்கன்சி இருக்குது. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 526. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சிலே ட்ரிபிள் யூத் அவங்களுக்கு 288. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு போஸ்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வேக்கன்சி ஏற்ற மாதிரி போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டிருக்கு.
அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்த வேக்கன்சி அப்படின்னு பார்க்கும்போது 6244. இதுதான் லாஸ்ட் வரைக்கும் இருக்குன்னா சொல்ல முடியாது. எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் போகிற வரைக்குமே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் போஸ்டிங் எடுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10,000 கூட வந்து உங்களுக்கு வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இவ்வளோதான் கம்மியாக இருக்குது நமக்கு வருமா வராதா அப்படின்னு டவுட்லாம் வேணாம். இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். லாஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் போகிறது முன்னாடி வரைக்குமே வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங் எடுக்கிற டைமில் வந்து நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ என்ன வேக்கன்சி இருக்கோ அதான் லாஸ்ட் வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு OMR மெத்தடில் தான் இருக்கும். எப்படி இருக்கும் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட் A பார்ட் B அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, முன்னாலாம் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே எழுதலாம். ஆனால் இந்த வாட்டி போன எக்ஸாமில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பார்ட் Aக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது. அதே மாதிரி பார்ட் Bயில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இது இருக்கும். இது வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம். ஆனால் வந்து பார்ட் Aல வந்து ஒன்லி தமிழில் தான் நீங்கள் எழுத முடியும். ஏன்னா அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஒரு 100 மார்க் இருக்குது. அதாவது மொத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு 100 கொஷின்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு பார்த்தீங்கன்னா 75 கொஷின், மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 25 கொஷின், மொத்தமாக வந்து 200 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மார்க். அப்படி பார்க்கும்போது 300 மார்க் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம் எத்தனை மணி நேரம் நடக்கும் அப்படின்னா 3 ஹவர் வந்து நடக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளோ அப்படின்னா 90. நீங்கள் இந்த பார்ட் எழுதுறீங்க இல்லையா தமிழ் எலிஜிபிலிட்டி, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40% மார்க் எடுக்கணும். அதாவது 150க்கு 60 மார்க் எடுத்திருக்கணும். அப்படி 60 மார்க் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட் B பேப்பரே திருத்துவாங்க. அதனால் உங்களுக்கு மார்க் அப்படின்றது வந்து நீங்கள் 40% தமிழ் எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/7/2024 அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 இருக்கணும். இது வந்து ஜென்ரலுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே. எதை தவிர அப்படின்னா VAO, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர்ல ட்ரிபிள் யூத் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 21. அதுவே மற்ற போஸ்ட்டாக இருந்தால் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும். இவங்க VAO இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டே 21 கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த போஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், ஆனால் அந்த போஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 21 வயசு நிரம்பி இருக்கணும். ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு வந்து இருக்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது VAOக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் நான் சொல்லிட்டேன் 21. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இப்போ SCA அருந்ததினர், ST, டிஸ்ட்ரிபியூட் விடோஸு எல்லா கம்யூனிட்டியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 வயசு வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுவே வந்து MBC, BCA முஸ்லீம் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் 42 தான் VAO எடுக்கிறதா இருந்தால். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நான் செக்யூரிட்டி அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, சில டைப்பிஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த SC ST கேட்டகிரி விடோஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 37 வயசு வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே வந்து MBC, BCM முஸ்லீம் இவங்களுக்குலாம் வந்து 34 வயசு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன் படி நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு. அதுவே வந்து நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் 12th டிகிரி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. இவ்வளோ இந்த ஏஜில் தான் எழுதணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரிட்டையர் ஆகிற வயசில் கூட அவங்க போய் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, பில் கலெக்டர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா SC ST விடோஸ்க்கெலாம் 37. அதே மாதிரி MBC BCM முஸ்லீம்க்கு வந்து 34 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு. அடுத்தது இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா 37 தான். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா VAO இல்லை வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். அதாவது 10th முடிச்சிருந்தாவே போதும், அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி தான். அதுவே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே சில போஸ்ட்லாம் இருக்குது, அதுக்கு வந்து கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே சில போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கிராஜுவேட் முடிச்சிருந்தாங்க அவங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து
டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க எடுக்கிறவங்களா தான் கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டில் வந்து 2த்துலேயும் ஹையர் முடிச்சிருக்கணும். அதாவது தமிழ் இங்கிலீஷ் 2த்துலேயும் ஹையர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 1த்தில் லோயர் முடிச்சிருந்து 1த்தில் ஹையர் முடிச்சிருக்கணும். தமிழில் இப்போ நான் லோயர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ்லையாச்சும் ஹையர் முடிச்சிருக்கணும். இல்லை நான் இங்கிலீஷில் லோயர் முடிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழ்லையாச்சும் ஹையர் முடிச்சிருக்கணும் அவங்க வந்து டைப்பிஸ்ட்டில். அதே மாதிரி தான் வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டும் முடிச்சிருக்கணும். அந்த சேம் டைம் வந்து நீங்கள் வந்து இதுவும் வந்து ஹையர் 2த்துலேயும் ஹையர் முடிச்சிருக்கணும். எல்லாம் ஏதாவது 1த்தில் வந்து லோயர் முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் டிகிரி இருக்கோ அந்த போஸ்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும். எக்ஸாம் வந்து காமன் தான் எல்லாருக்கும். ஆனால் நீங்கள் வந்து போஸ்ட் எடுக்கும்போது டிகிரி முடித்த போஸ்ட்டு வந்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் என்னென்ன புக்கெலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்தாலே போதும். வெளியெல்லாம் புக்கெலாம் தேட தேவையில்ல. 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை படித்தா போதும். என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பேஜ் விடாமல் படிச்சுக்கோங்க. அதான் வந்து உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி 11th 12th செலக்டடான டாபிக் வந்து தமிழில் படிச்சுக்கோங்க. செய்யுள் பகுதி படிச்சுக்கலாம். உரைநடையிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் அதில் இருந்துச்சுன்னா உரைநடை படிச்சுக்கோங்க. இலக்கணம் வந்து படிக்க தேவையில்ல. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ்லன்னு பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து சிலபஸ் வச்சுக்கிட்டு சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் இருக்கிற பாடத்தை மட்டும் படிச்சுட்டு வந்தால் போதும். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய படிக்கிற மாதிரி இருக்காது. கரெக்டாக செலக்டடாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக புக்கு ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி 11th 12th வந்து ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து பாலிட்டியில் சில டாப்பிக்கு, அதுக்கப்புறமா வந்து எக்கனாமி, இந்த 3 புக்கில் மட்டும் கொஞ்சம் ஓரளவு வெளியே 11th 12th போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படித்தாவே போதும். எக்கனாமியில் வந்து அவ்வளோவும் 6th-லேருந்து 10th வரைக்கும் டீட்டெயிலாக இருக்காது. அதனால தான் 11th 12th கொஞ்சம் லைட்டாக வந்து படிச்சுட்டா போதும். அதாவது சிலபஸுக்கு ஏற்ற டாப்பிக்கு வந்து மட்டும் படித்தாவே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலபஸ்ன்னு பார்க்கும்போது பகுதி 6 இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இலக்கணத்துக்கு தனியாக படிக்க தேவையில்ல. நீங்கள் 6th-லேருந்து படிச்சுட்டே வரும்போது அதிலே கவர் ஆகிட்டே வந்துடும். பகுதி 6 வந்து இலக்கியம் பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிக்கை, அந்த இலக்கியம் வந்து படிச்சுக்கணும். அதே மாதிரி பகுதி 7 வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதான் வந்து தமிழில் வந்து 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சுட்டே வந்தீங்கன்னாவே அதிலே கவர் ஆகிடும். 11th 12th ஓரளவு படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ். இது வந்து யாருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அவங்க வந்து இந்த இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து தமிழ் தான் எக்ஸாம் எழுதணும். இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதலாம். அவங்களுக்கு வந்து பார்ட் ஏல வந்து கிராமர் கொடுத்துருக்காங்க, பார்ட் பியில் வந்து பொயட்ரி கொடுத்துருக்காங்க, அடுத்ததாக பார்ட் சியில் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் அது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட் பி இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடி, தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம். ரெண்டும் வந்து கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்லையும் புரியலன்றவங்க இங்கிலீஷில் புரியலன்றவங்க தமிழையும் பார்த்துக்கலாம், தமிழில் புரியலன்றவங்க இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் இருக்கிறது தான் வந்து கரெக்டான இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும், கரண்ட் ஈவெண்ட்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, அப்புறம் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். இந்த 10 யூனிட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் கவர் ஆகிடும். இதை வந்து நீங்கள் சிலபஸ் வச்சு படிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ். எவ்வளோ எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 150 ரூபா வாங்குவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து தனியாக 100 ரூபா, மொத்தம் 250 ரூபா வந்து வாங்குவாங்க. இது வந்து 5 வருஷம். இந்த 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா 5 வருஷம் வந்து அது வேலிடிட்டி. அதுக்கப்புறமா திரும்ப ரினியூவல் பண்ண 150 ரூபா கொடுத்து திரும்ப ரினியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டீங்க 2வது எக்ஸாம் 3வது எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் வந்து 100 ரூபா வந்து பே பண்ணால் போதும் எக்ஸாம் ஃபீஸ்க்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th டிகிரி இதோடைய மார்க் ஷீட்டு, டிகிரிக்கு மட்டும் நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கூட வைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது வைக்கணும். பிஎஸ்டிஎம், விடோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசபிலிட்டி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வைக்கணும். அப்புறம் டைப் ரைட்டிங், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் முக்கியமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ 1 month 2 month அந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போங்க, பழைய ஃபோட்டோ வேண்டாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம வந்து
எக்ஸாம் டேட்டில் ஆரம்பித்து நமக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன வைக்கணும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.